இந்த மருந்து மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டியில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சதும் 1 டீஸ்பூன் வடகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக வந்துட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 4 வெங்காயம், 1 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வந்து இப்போ இந்த எண்ணெயிலே வதங்கி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இது கூடவே வந்துட்டு நான் 4 கத்திரிக்காயை இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கிறேன். முழுசாக வெட்டாதீங்க, அப்படியே 4 கீனம் போட்டு, ஆனால் கத்திரிக்காய் முழுசாகவே இருக்கணும், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 100 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த அளவுக்கு புளி எடுத்து நான் 2 கப் தண்ணி வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியில் வந்துட்டு ஒரு தக்காளியை வந்து அப்படியே கையாலே நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். இப்போ இந்த கரைச்சி விட்ட புளி தண்ணியில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மருந்து தூள், நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். அண்ட் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பூண்டில் இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடவே வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த புளி தண்ணி மிளகாத்தூள், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. அண்ட் அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து ஒரு 10லேருந்து 15 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு திரும்ப மூடி வச்சு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு காரப்பொடி மீன் சேர்த்துக்கிறேன். மீன் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிச்சாலே போதும், ரொம்ப நேரம் தேவைப்படாது. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்து குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து எடுத்து மூடி போட்டு அது 1 மணி நேரம் தனியாக அப்படியே எடுத்து வச்சுருங்க. இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் மண் சட்டியில் பண்ணால் மட்டும்தான் பண்ணணும். ஏன்னா நீங்கள் மண் சட்டியில் பண்ணும்போது இந்த மாதிரி மீன் குழம்பு பண்ணிவிட்டு அது சூடாக அப்படியே 1 மணி நேரம் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் வந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கும். ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து டேஸ்ட்டு, வாசனை அண்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கனாக்கா பால் கொடுக்குற அம்மாங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தி. அவங்களுக்கு வந்துட்டு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அண்ட் பால் சுரப்பு வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ பால் கொடுக்குற அம்மாங்களுக்கு வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.